நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மீன் வியாபாரம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜபுரத்துல தான் கல்பனாவும் ராமசாமியும் பிறந்து வளர்ந்தாங்க. ஆனா 2 பேருமே அந்த ஊர்லயே இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது. பெரியவங்கள ஆனோனையும் கல்பனாவும் ராமசாமியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கணவனும் மனைவியுமா சேர்ந்து மீன் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. போக போக நல்ல வியாபாரம். அவங்களுக்கு பழக்கமே இல்லாத தொழில் தான். இருந்தாலும் அவங்க 2 பேரால் எந்த அளவுக்கு அந்த வியாபாரத்தை சரியாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆகி மறு வருஷத்துலேயே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துட்டாங்க. நம்ம தான் மீன் வியாபாரத்தை பார்த்து பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த வாசனை கூட நம்மளோட குழந்தைக்கு வேண்டாம். அவனை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய இடத்துல பார்க்கணும் அப்படின்ட்டு கடைக்கு கூட கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ராமசாமியோட அம்மாவே அவங்களோட பேர குழந்தைய பார்த்துப்பாங்க. ராமசாமியும் கல்பனாவுமா சேர்ந்து அவங்களோட ஒரே பையனை நல்லா படிக்க வச்சுட்டாங்க. இப்போ இளவட்டமாக ஆயிட்டான். ராஜாவுக்கு அவங்க அம்மா அப்பா மேலே கொஞ்சம் இல்லை நிறையாவே கோபம் இருக்குது. ஏன்னா ஏன் தான் இப்படி வளர்த்தாங்கன்னு அவங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. நல்லா படிக்க வச்சுருக்குறாங்கல்ல, அப்படி இருந்தும் ஏன் அவங்க அம்மா அப்பா மேலே கோபம் வரணும்னு தான் எல்லாத்துக்கும் யோசனை வரும். ராமசாமியும் கல்பனாவும் பார்த்த மீன் வியாபாரம் தன்னோட குழந்தைக்கு அந்த மீன் வாடக்கூட வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட பாட்டியவே வளர்க்க வச்சாங்கல்ல. பாட்டிக்கிட்ட வளர்ந்தது அவங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. பாட்டி நல்லா வளர்த்தாங்க, அவங்க அம்மா அப்பாவும் நல்லா படிக்க வச்சாங்க. ஆனால் எதுக்கு இது மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்க்கணும்? எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும், கஷ்ட நஷ்டம் தெரியணும்னு நினச்சி தானே வளர்க்கணும் அப்படிங்கிறது அவங்க படித்த படிப்பு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம அம்மா அப்பா பார்த்த தொழில் தான் நல்ல தொழில் தானே. அப்படி இருக்கும் பொழுதும் நம்மளை இப்படியெல்லாம் வளர்த்துருக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல அப்படின்ட்டு நிறையா கோபம். விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சரியாகவே பேசுகிறதும் கிடையாது. அம்மா அப்பா பாசமாக பேசினாலும் அவங்க கிட்ட காரசாரமாக முகத்தை சுழிச்சு தான் பேசுவாங்க. எதுக்குன்னு இன்னும் கல்பனாவுக்கும் ராமசாமிக்கும் சுத்தமாக தெரியல, புரியவும் இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் படிக்கல, அவங்களுக்கும் அந்த அனுபவமும் தெரியல. சரி, பையனுக்கு படிச்சிருக்கிறான்ல, அதனால் நிறையா விஷயம் தெரியும். நம்ம பேசுறது எதுவும் அவனுக்கு பிடிக்கலையோ என்னமோ, நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படின்ட்டு அவங்க பையன் கோபப்பட்டாலுமே சாதாரணமாக பேசுவாங்க. ஒரு நாளும் எரிஞ்சு விழுந்ததே கிடையாது கல்பனாவும் ராமசாமியும். அப்படியே போயிட்டு இருந்தது. ஏன் நம்ம பையன் இப்படி இருக்கிறான்னே தெரியலையேன்னு ஜாதகமெல்லாம் கூட பார்த்துட்டாங்க. ஜாதகக்காரங்க கூட உங்கள் 2 பேர் மேலே தான் தப்பு, உங்கள் பையன் அதனால தான் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு புரியலை. நீங்களே போய் உங்கள் பையன்கிட்ட கேளுங்க, அதுதான் சரியான வழி. அதை தவிர்த்து என்னாலலாம் சரியான தீர்வை சொல்ல முடியாது. உங்கள் பையன்கிட்ட தான் இருக்குது தீர்வு. போங்க, உங்களோட பையன்கிட்டயே நீங்கள் எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ கேட்டு பாருங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து எந்த வேலையும் பார்க்கல. ஜோசியர் சொன்னதை மட்டும்தான் கணவனும் மனைவியும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதில் நேரம் போனதே தெரியல. அவங்களோட பையன் வீட்டுக்கு சாப்பிடவும் வந்துட்டாங்க. சமையல் எதுவும் செஞ்சு வைக்கலல்ல, இப்போ என்ன நடக்கும்? இன்னும் கோபம் வந்துடும். பசினா பசி, அப்படி ஒரு பசியில் வந்திருக்கிறாரு ராஜா. என்ன சமைச்சிட்டிங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட கல்பனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பசிக்குதுன்னு கேட்டது கூட கிடையாதே, இன்னைக்கு அவனாவே வந்து சாப்பாடுன்னு கேட்குறான். ஆச்சரியமால இருக்குது. அந்த ஜோசியரை பார்த்துட்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசணுன்னா அவன் அவனோட மனசில் உள்ளதை சொல்லிடுவான்னு நினச்சிட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் பசிக்குதுன்னு தானே கேட்டேன், சாப்பாடு இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதையும் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டான் ராஜா. கல்பனாவுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. வீட்டில் வேற சாப்பாடே செய்யலான்னு சொன்னால் அவன் எப்படி எடுத்துப்பான்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வேணும்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு தரலாம் அப்படின்னு நினச்சிட்டு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருடா ராஜா, அம்மா அதோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்,
போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. ஆஹா, எனக்கு நேரமாச்சு, நீங்கள் சாப்பாடு 10 நிமிஷம்ன்ட்டு அரை மணி நேரம் ஆக்கிடுவீங்க, நான் வெளியிலேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க ராஜா. தப்பு மேலே தப்பு பண்ணிட்டியே கல்பனா, உன்னோட பையனுக்கு உன்னோட கையால் சாப்பாடு போடாமல் என்னது இது? ச்சே, ஏன் தான் இப்படி பண்ணுனியும்? பாரு உன்னோட பையனை, பாவம் போல் முகத்தை வச்சுட்டு சோகமாக போயிட்டான். எதுக்கு இதெல்லாம் தேவையா? சரி சரி, இப்போ வேற என்ன பண்ண முடியும்? நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசிப்போம். நாளைக்கு காலையில் 3 பேருமா சேர்ந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க. இரவு நேரமாயிடுச்சு. அவங்களோட பையனும் கணவனும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 பேர்த்துக்கிட்டுமே நாளைக்கு முருகர் கோவிலுக்கு போகிற விஷயத்த சொல்லவே இல்லை. அப்படியே எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையிலையும் விடிஞ்சிருச்சு. எல்லாரும் சீக்கிரமாக கிளம்புங்க, நாம் முருகர் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன திடீர்னு முருகர் கோவிலுக்கு போகணுங்கிறியே, எதை பற்றியும் எதுவும் சொல்லவே இல்லை, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, மனசு சரியில்லைல்ல, கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதாங்க குடும்பத்தோடு போயிட்டு வந்துடலாம், போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவும் சரிதானே, போயிட்டு வருவோம் அப்படின்ட்டாங்க ராமசாமியும். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் எங்கேயும் வரல அப்படிங்கிறாங்க ராஜா. டே ராஜா, எங்களுக்கு உன்னை நினச்சி தாண்டா இவ்வளோ கவலையும், நீ வரலன்னா நாங்களும் போகலை, எப்படிடா நீ இப்படி பேசுகிற? சீக்கிரமாக போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம், இவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம் இருன்னெலாம் சொல்ல மாட்டோம், நீ அப்படியே வேலைக்கு கூட போயிடுடா, சரியா? போயிட்டு வந்துடுவோமே, அம்மாவுக்கு ஆசையாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சரி சரி, வரேன், சீக்கிரமாக கிளம்புங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வேலைக்கு போகணும், அதனால் கோவிலில் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன், சீக்கிரத்துலேயே சாமியை கும்பிட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவேன் அப்படின்ட்டாங்க. சரிடா ராஜா, நீ வரேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நான் இப்போவே போய் கிளம்புறேன். ஏங்க நீங்களும் போய் கிளம்புங்க, பையன்தான் வரேன்னு சொல்லிட்டான்ல, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அதோ போய் கிளம்புறோமா அப்படின்ட்டு 3 பேரும் சூப்பராக டிப்டாப்பாக கிளம்பிட்டாங்க. ராஜாவோட முகம் முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு ஏதோ ஒரு புது கலையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. டே ராஜா, நீ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கடா, இன்னைக்கு என்னமோ மற்ற நாளை விட உன்னோட முகம் பளபளன்னு பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், கோவிலுக்கு போகணும் தானே சொன்னீங்க, சரி கிளம்புங்க, மற்றபடி வேறு எதையாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. டே வேண்டாண்டா, நான் எதுவும் பேசலை. ஏய் கல்பனா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டியா? பையனுக்கே வேலைக்கு நேரமாச்சுல்ல, இப்போதான் தொணன்னு பேசிகிட்டு இருப்ப, வா கோவிலுக்கு போவோம் எல்லாரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமா சேர்ந்து அவங்க ஊரில் உள்ள முருகர் கோவிலுக்கும் வந்துட்டாங்க. தரிசனமும் நல்லபடியாக முடிஞ்சுது. அதே கோவிலுக்கு ஒரு அம்மா அப்பா கூட அவங்களோட பொண்ணு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த ராஜா அவங்க அம்மா அப்பா கூட வந்த மாதிரியே இன்னொரு பக்கம் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன வேண்டிகிட்டு இருக்காங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடணும், ஆனால் எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், எப்படி தான் எங்கள் பொண்ணை நாங்கள் கரை சேர்க்க போகிறோமோ, கடவுளே நீங்கள் தான் ஒரு நல்ல வழியை காமிக்கணும் அப்படின்ட்டு வேண்டிகிட்ருக்குறாங்க. அந்த பொண்ணும், எங்கள் அம்மா அப்பா மீன் வியாபாரம் பார்த்து தான் என்னை இவ்வளோ பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்கள நல்லா வச்சுருக்கணும் கடவுளே, நீங்கள் தான், என்ன நினச்சி அவங்க கவலைப்படுறாங்க, அவங்களோட கவலையை நீங்கள் தான் போக்கணும், நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அது கண்டிப்பாக நடக்கும், இது வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் வளர்ந்துட்டுருந்தேன், இதுக்கப்புறமும் சந்தோஷமாக இருப்பேன், ஆனால் என்னோட அம்மா அப்பா தான் பாவம், இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க, இதுக்கப்புறமாச்சும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு வேண்டிகிட்ருக்கிறா. அதை எல்லாத்தையும் ராஜா கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு. வேகமாக அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, அம்மா அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், எனக்கு இந்த கோவிலில் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க, என் கூட வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. டே ராஜா, நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா வாங்கப்பா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க.
அதை கேட்ட உடனேயுமே அவங்களோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நம்மக்கிட்ட சிரித்து சந்தோஷமாக பேசினதே கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறான்னா அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயமாக தானே இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவன் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறானோ அந்த பொண்ணுக்கே அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு சந்தோஷத்தோட அவங்க பையன் கூட போகிறாங்க. யாருடா ராஜா நீ சொன்ன பொண்ணு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதோ இவங்க தான்ம்மா, இவங்க தான்ப்பா, இவங்களோட அம்மா அப்பா, இதுதான் அந்த பொண்ணு. நீங்களே விஷயத்த சொல்லுங்க அம்மா அப்பா அப்படிங்கிறாங்க. ஆ ஆ சொல்கிறோம்டா அப்படின்ட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்டேயும் சம்மதத்தை கேட்குறாங்க. பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு முழு சம்மதம். அந்த பொண்ணும் அவங்க அம்மா அப்பாவுக்கு எது சந்தோஷம்னு படுதோ சரின்னு படுதோ அதுதான் எனக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கே அதே முருகர் கோவிலில் ராஜாவுக்கும் சுஜிக்கும் கல்யாணம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷத்தை தேடி வந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதே சந்தோஷத்தோட அவங்க எல்லாருமே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. சுஜிக்கு மீன் வியாபாரம் பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். படித்த பொண்ணு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் ராஜாவுக்கும் ஆசை. ஆனால் அவங்க அம்மா அப்பா அதை செய்யறதுக்கு விடவே இல்லை. இப்போது ராமசாமிக்கும் கல்பனாவுக்கும் ராஜாவோட ஆசை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால் தாராளமாக ராஜாவும் சுஜியும் மீன் வியாபாரத்தை பார்க்கட்டும் அப்படின்ட்டாங்க. அதனால் படித்த வேலையும் பார்த்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மா அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ராஜாவும் சுஜியும் அவங்க படித்ததுக்கான வேலைகளை மற்ற 6 நாட்களும் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவங்க அம்மா அப்பாவோட மீன் வியாபாரத்தை இவங்க 2 பேருமா சந்தோஷமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குழந்தைங்கள இப்படி தான் வளர்க்கணும் அப்படி தான் வளர்க்கணும்னு கிடையாது. சரியான முறையில் ஒழுக்கமாக வளர்க்கணும். அது மட்டும்தான். கஷ்ட நஷ்டங்களை மறைச்சி வளர்க்கணும்லாம் கிடையாது. அதுக்காக கஷ்டங்களையே படட்டும்னு விடவும் கூடாது. அதுக்காக சொகுசாக தான் நம்மளோட குழந்தைங்க வளரணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. எல்லா வகையான சூழ்நிலைகளையும் அனுபவிச்சாதான் அவங்களுக்கு அதோட கஷ்டமும் அருமையும் தெரியும். நீ ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், எங்களையும் உயர்த்தி காட்டணும் அப்படின்னா நீ படிக்கணும், நல்லா படிக்கணும். அதுக்கான முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் சரியாக கொடுப்போம். நீ அதில் சரியாக பிடிச்சிக்கிட்டு ஏறிட்டே போகணும். நல்ல விஷயம், பிடிச்ச விஷயத்த ஒரே ஒரு நாள் செஞ்சால் கூட அதில் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.